ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, தக்காளி குருமா, வெள்ளை குருமா. அது எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு முந்தி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே லைக் ஒன்று கமெண்ட் ஒன்று பண்ணிடுங்க. வாங்க இப்போ பார்க்கலாம் எப்படின்னு. அதுக்கு ஒரு அரை மூடி தேங்காய், அரை மூடி தேங்காய் நான் துருவி எடுத்திருக்கேன். அதையும் ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டுருங்க. நான் 2-3 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் கூட வேணாலும் போட்டுக்கோங்க. ஒரு 10 முந்திரி பருப்பு அதையும் போட்டுக்கலாம். ஆனால் முந்திரி பருப்பு இல்லைன்னா கசகசா ஒரு 3 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூட ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பூண்டு பல். இது ரொம்ப சின்ன பூண்டு, பெருசாக இருந்தால் ஒரு 5 பல் போட்டுக்கோங்க. சோம்பு 1½ ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு அரை ஸ்பூனோ 1 ஸ்பூனோ உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி இதிலே போட்டு அரைக்கலாம். இல்லைன்னா நம்ம பெப்பர் பவுடர் இருந்தால் நம்ம தாளிச்சு விட்டு அதுக்கப்புறமா தேங்காய் ஊற்றிட்டு பெப்பர் பவுடராக போட்டுக்கலாம். அது நம்மளோட விருப்பம்தான். இப்போ இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் வதக்குனது நான் போட்டிருக்கேன். நல்லா வதக்கிட்டு பெரிய வெங்காயமாக இருந்தாலும் போட்டுக்கலாம். எது வேணாலும் நம்ம இஷ்டம் போட்டுக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் தாளிக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன், ஒரு அரை வெங்காயத்துக்கு மேலே. இப்போ தக்காளி ஒரு 3 பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஒரு 3 ஸ்பூனு ஆயில் விட்டுக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் ஆயில். அதில் கொஞ்சம் பட்டை, சோம்பு, ஏலக்காய், கிராம்பு, இது இந்த ஸ்பைசிஸ்லாம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகு போட்டுக்கோங்க. இது போடும்போது வெடித்து இந்த வாசனை, மிளகு வாசனை நல்லாயிருக்கும். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் ஜீரகம் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நான் டிஃபனுக்கு தான் வைக்கிறேன், நான் ஆப்பத்துக்கு வைக்கிறேன். இப்போ அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு வேணாலும் நீங்கள் இதுலேயும் போட்டுக்கலாம். முதல்ல நம்ம அரைக்கவும் போட்டிருக்கோம். வேணும்னா தாளிக்கிறப்பவும் கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம். பச்சை மிளகாய் 1 போட்டுருங்க. போட்டு இது நல்லா வெடிச்சிருச்சு. மிளகெல்லாம் வெடித்து ஜீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயத்தை கட் பண்ணியிருக்கோம், மெலிசாக கட் பண்ணி போட்டு அதையும் வதக்கிக்கலாம். ரொம்ப செவக்க வதக்கக்கூடாது. இது மாதிரி வதக்கிறப்ப கூட நம்ம தேங்காயில் ஒரு கரண்டி எடுத்து போட்டு அரைச்சிக்கலாம், நமக்கு தேவைங்கிறப்போ. அது 2 தரமாக அதையும் இது வதக்கிறதுக்கு இந்த மாதிரி வதக்கும்போது ஒரு கரண்டி வெங்காயத்தை எடுத்து அந்த தேங்காய் கூட போட்டு அரைச்சி போட்டால் குழம்பு கொஞ்சம் திக்காக இருக்குது. பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாசிப்பூ எல்லாமே போடுறேன். எல்லாம் போட்டு தாளிச்சிக்கலாம். ரொம்ப செவக்கக்கூடாது வெங்காயம். நம்ம ஏன்னா வெள்ளை குருமா வைக்கிறோம், அதனால் நம்ம சேர்க்க மாட்டோம். கொத்தமல்லி இலை, புதினா இலை இருந்தால் கூட கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஒரு 3 விரல் எடுக்கிற அளவுக்கு. ஒரு பெரிய 3 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. தக்காளி ரொம்ப வதக்க வேண்டாம். ரொம்ப வதங்கினா கலர் மாறிடும் குருமா, அதனால் லைட்டாக வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கி வரும்போது ரொம்ப வதங்கி வந்துச்சுனாக்கா அப்படி கலர் மாதிரி சிவப்பாயிடும். நம்ம வெள்ளை குருமா வைக்கிறோம், அதனால லைட்டாக வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள்லாம் இதில் சேர்க்கல, பச்சை மிளகாய், மிளகு இது 2 காரம் தான் நம்ம சேர்க்குறோம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை போட்டாச்சு, இதுலேயும் போட்டு வதக்கிக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த பேஸ்ட்டை இது கூட சேர்த்து போடுங்க. சூப்பராக இருக்கும். நான் கொஞ்சம் தண்ணியாகவே வைக்கிறேன். நீங்கள் திக்காக வைக்கணுன்னா தண்ணியை கம்மி வச்சுக்கோங்க. நான் ஆப்பத்துக்கு செய்கிறேன், அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்னு கொஞ்சம் தண்ணி கூட சேர்த்துருக்கேன். நீங்கள் வேறு சப்பாத்தி, பூரி இதுக்கெலாம் செய்கிறப்போ
பரோட்டாக்கெலாம் கொஞ்சம் திக்காக வச்சுக்கோங்க. பரோட்டா கூட கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ஓகே தான். ஆனால் சப்பாத்தி பூரிக்கெலாம் கொஞ்சம் திக்காக இருக்கணும். சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசை, ஆப்பம், இடியாப்பம் இது எல்லாத்துக்குமே இது ஊற்றி சாப்பிட்றப்போ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், இப்போ இது ஒரு விசில் விட்டுடலாம். உப்பு இருக்கா, உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. காரமெல்லாம் கரெக்டாக இருக்கும். 4-5 பச்சை மிளகா போட்டிருக்கோம், மிளகு போட்டிருக்கோம், மிளகு தூள் வேறு போட்டிருக்கோம். மிளகு தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. இல்லை நமக்கு காரம் பத்தலைன்னு சொன்னாங்கன்னா கூட சாப்பிட்றப்போ மிளகுத்தூளை கலந்துக்கிட்டு சாப்பிட்டுக்குவாங்க. மிளகுத்தூள் வேணுங்கிறவங்க காரம் அதெல்லாம் நம்ம ஏன்னா சில்லி பவுடரை நம்ம சேர்க்க போகிறதில்ல. கொஞ்சம் தண்ணி கூடுதலாக விட்டு நான் செய்கிறேன் ஆப்பத்துக்காக. இதை அப்படியே மூடிடுங்க. மூடி விசில் விட்டுருங்க. ஒரு விசிலே வெந்துடும் தக்காளிலாம். இப்போ ஆற விட்டு குக்கரை திறந்துருங்க. சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்கும். இடியாப்பம், ஆப்பம்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் சாப்பிட்டு பார்க்குறப்போ. பாருங்கள், தக்காளியெல்லாம் ஒரே விசிலில் எல்லாமே வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நான் தண்ணி விட்டதுனால தண்ணியாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் திக்காக வச்சுக்கலாம், திக்காக வச்சுக்கலாம். உப்பு இருக்கான்னு பார்த்துக்கலாம். கரெக்டாக உப்பு காரமெல்லாம் போதும், கரெக்டாக இருக்குது. பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். அவ்வளோதான், குருமா ரெடி. இப்போ வந்து நம்ம என்ன இட்லியா, தோசையா, இடியாப்பமா, ஆப்பமா, பணியாரமா, இது எல்லா ஆல் டிஃபனுக்குமே இது ரொம்ப ரொம்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவிட்டு இறக்கிடுங்க. ரெடி. இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு தான் இப்போ குருமா ரெடி ஆகிடுச்சு. இது வரைக்கும் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கு, ஒரு காமெண்ட்டு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்து நெக்ஸ்ட்